காமன் மனுஷன் நம்ம டேக்ஸில் ஓடுறாங்க அவனுங்க. நம்ம ரசிக்கிறோம். கிரிக்கெட்காரங்களை கூட விடு, நம்ம நாட்டுக்காக ஆடுறாங்க அவனை விடு. சினிமாக்காரங்களாம் என்ன, நீ பாரில் போயிட்டு சரக்கு அடிக்கும் போது ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் கொடுக்குதா? அதே மாதிரி தான் சினிமாக்காரனும். உனக்கு மைண்ட் செட்டு இதாக இருக்கும்போது 2.5 மணி நேரம் உனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார் டான்ஸருக்கு ஈக்குவல் தான் அந்த சினிமாக்காரன். அவனை வந்து அதை அரசியலில் கொண்டு வந்து அவனை வந்து முதல்வராக்குவீங்க. அவன் வந்து அவன் சொத்தை காப்பாற்றுக்காக வரான். அவன் சேர்த்து வச்ச சொத்தை காப்பாற்று நான் மக்கள் நல்லது பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? மழையே தான் பண்ணுவானுங்க எல்லாம். அதுக்கு முன்னாடி பண்ணவங்களும் சரி. இப்போ வந்து அவர் வந்து அவர் காலேஜில் அவங்க கூட வந்து ரைவலாக இருந்தது வந்து உதயநிதி ஸ்டாலின். அவங்க கூட ரைவலாக இருந்தது பார்த்தியா? அந்த ரைவலை வந்து வேறு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்காக தான் அவர் வந்திருக்காரு. ஆடியோ லான்ச் அரசியல்வாதி அதுக்கு தான் வந்திருக்காங்க. வெக்கமே இல்லையாடா? 39 பேர் நாங்கள் குடிக்காரனுங்க எவ்வளவோ பரவாயில்லடா, நாங்கள் குடிச்சிட்டு அதெல்லாம் சாகிறோம். ஏடா மக்கு பையன் நீங்களாம் கிறுக்கு பயலுங்களா? இதுக்கு வேற படித்தவனுங்க கூட வந்து வி ஸ்டாண்ட் ஃபார் இது. ஏன்டா கூத்தாடி, ஏன்டா இப்படி சிம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, ஏடா வெக்கமே இல்லையாடா? கொஞ்சமாச்சும் யோசிங்கடா. நம்ம போடுற காசில் நம்ம தானே முதலாளி. சினிமாக்காரங்களுக்கு நம்ம தானே முதலாளி. என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம தானே முதலாளி. நம்ம போடுற காசில் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே நடக்குது. நீங்கள் வந்து சிம் பண்ணி அவங்களுக்கு கடவுளாக்கிடுறீங்க, கடவுளாக்கி சிஎம் ஆக்கிடுறீங்க. கண்டவெல்லாம் அவன் ஆடியோ லான்ச்சில் பேசிவிட்டு சினிமா டைலாக் பேசிவிட்டு கொஞ்சமாச்சு நீங்கள் இவ்வளோ டைலாக் சொல்கிறீங்க. ஆர்கனைஸ் பண்ணுறதுனா ஆர்கனைசேஷன் அவன் வந்து இவ்வளோ பெரிய கட்சி ஆரம்பிக்கிறான்னா கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டியோட கட்சி ஆரம்பிக்கணும். எடுத்தான் கவுத்தான் நம்மளுக்கு வந்து விசிலிக்க ஒரு 4 பேர் இருக்கானுங்க, சின்ன பசங்க இருக்கானுங்க, 2K கிட்ஸ் இருக்குது, 90s கிட்ஸ் இருக்குது, அந்த அவங்கள தான் 80s கிட்ஸ் இருக்குது. அவள் தான் விசில் அடிப்பானுங்க. நம்மளை வந்து பின்னாடி வருவாங்க. அவன் நினச்சிட்டு அவர் வந்து கூட்டத்தை கூட்டிருக்காரு. கொஞ்சமாச்சும் ஆர்கனைசிங் மைண்டு இருக்கணும். ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவன் என்ன கண்டுக்கிட்டான்? கூட ஒருத்தனை உட்கார வச்சுட்டு இருக்கான். எவனையோ நம்பி அவன் வந்து ஒரு ரிவெஞ்சுக்காக வந்திருக்கான் அரசியலுக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. உதயநிதிக்கும் அவனுக்கும் ஒரு இது இருக்குது. அதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தானே மக்கு மாதிரி போய் ஏன்டா அவன் மூச்சை பார்க்கறதுக்கு அப்படின்னடா? ஏன்டா சினிமாக்காரங்களுக்கு இப்படி சிம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா தமிழ்நாடு 70 வருஷமாக தானே எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சிம் பண்ணிகிட்டே இருக்குங்கடா சினிமாக்காரங்களே வாரி கொடுங்க. இவன் தமிழன் நினச்சாலும் ஆனால் வந்து இவன் ஒரு சினிமா கூத்தாடின்றதுனால இவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். தமிழனை வாழ வைங்க, அவ்வளோதான். ஆனால் இவன் தமிழனாலும் இவன் சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான் பார்க்குறான். இவனெல்லாம் வாழ வைக்காதீங்க. 39 பேர் கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களாடா? ஏன்டா நான் குடிகாரன் எங்களா ஒரு குடும்பம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்டா. உம்மால் 39 பேர் அவனுக்கு குடும்பம் இருக்குது, அவன் ஃபேமிலி